கனமழை காரணமாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீர். இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீர். சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் செல்வதால் அங்கு போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்கலாம். இசக்கிராஜா, வணக்கம். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீரானது தற்போது கரைபுரண்டு ஓடும் அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் இசக்கிராஜா. நிச்சயமாக பிரகாஷ், அதாவது நேற்று முதலே கனமழை அறிவிப்பு விடப்படுகின்றது. நேற்று இரவு முதல் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இடைவெளியே இல்லாமல் மழை தற்போது வரை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த அதிக மழை பெய்ததன் காரணமாக இந்த காலை 6 மணி நிலவரப்படி ஏறத்தாழ 6700 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாகியுள்ளது மாவட்டம் முழுவதும் காலையில் 6 மணி நிலவரப்படி. அதன் பிறகும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பல்வேறு காட்டாற்று வெள்ளம் வந்து ஏற்பட்டுள்ளது. அதாவது காட்டுப்பகுதியில் உள்ள குளங்கள் எல்லாம் நிரம்பி அதுவும் மறுகால் பாய்ந்து தற்போது கோரம்பலம் குளம் வரைக்கும் வந்து கோரம்பலம் குளமும் நிறைந்து கோரம்பலம் குளம் கரை உடைந்து கோரம்பலம் ஊருக்குள்ள வந்து வெள்ளம் போன காட்சிகளை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போல அந்த வெள்ளமானது காட்டாற்று வெள்ளமானது கட்டுக்கு அடங்காமல் ஓடி தற்போது தேசிய நெடுஞ்சாலை, அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி இந்த தேசிய நெடுஞ்சாலையை வந்து முழுவதுமாக இடுப்பு அளவுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து தண்ணீர் செல்லக்கூடிய காட்சியை வந்து நாம் தற்பொழுது பார்க்க முடியும். இந்த வெள்ள நீர்ல வந்து வாகனங்கள் போக முடியாத காரணத்தால ஏற்கனவே போக்குவரத்து பயணிகள் வாகனம் வந்து பஸ் போக்குவரத்து வந்து பேருந்து போக்குவரத்து காலை முதலே நிறுத்தப்பட்டது. அதனால் வெளியூர்ல இருந்து தூத்துக்குடி உள்ளே வருவதற்கோ அல்லது தூத்துக்குடி வெளியே செல்வதற்கோ பேருந்துகள் மூலமாகவும் இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் மூலமாக செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைபாஸ் ரோடு இது மிகவும் முக்கியமான சாலை. இந்த தேசிய சாலையானது தூத்துக்குடியில வந்து இது இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய சாலை. அதே போல இந்த திருநெல்வேலி சாலையில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் இந்திய உணவுக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கிய இடங்கள் வந்து இந்த சாலை வந்து அமைந்திருக்கு. இந்த சாலை தான் இப்போது வந்து இந்த காட்டாற்று பெருவெள்ளம் வந்து இப்படி இந்த மாதிரி கடல் போல் காட்சிக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இதனால சாலையின் இருபுறங்களும் பாலத்துல அருகில் இருக்கிற பாலத்திலிருந்து கூட வாகனம் கீழே இறங்க முடியாத சூழ்நிலை. 2 பக்கமும் பாலம் இருக்குது. 2 பாலங்கள் மற்றும் சாலையின் இரு பக்கங்களிலுமே வந்து முழுவதுமாக சரக்கு வாகனம் போக்குவரத்து சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பயணிகள் வாகனம் என்று அனைத்து வாகனங்களுமே 2 பக்கமும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால வந்து பொதுமக்கள் அந்த பகுதியை கடந்து போக முடியல. ரொம்ப எமர்ஜென்சியா அந்த பக்கம் இருக்க மீட்பதற்கு பேரிடர் மீட்பு குழு வந்து கயிறு கட்டி அவங்க வந்து பாதுகாப்பா இழுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த இழுத்து கொண்டு பாதுகாப்பாக இந்த பக்கம் ஊருக்குள்ள வந்து தூத்துக்குடி ஊருக்குள்ள வந்து பாதுகாப்பான இடத்துக்கு முகாம்களுக்கு வந்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முகாம்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடைகள் வந்து தங்குமிடம் வந்து தயார் செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் மிகவும் முக்கியமான இந்த பிரகார துண்டிக்கப்பட்டதற்கு அது மட்டுமல்லாமல் பேருந்து நிலையம் பல ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்து வெள்ளநீர் சூழ்ந்து உள்ளதால தொடர்ந்து தூத்துக்குடி வந்து தற்பொழுது காட்சியில் வருகிறது. பிரகாஷ், மழை தொடர்பான கள நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி இசக்கிராஜா. நண்பர்களே பாருங்க, இதான் நம்ம பைபாஸ்